இங்க இவங்க ரெண்டு பேரு ஒரு போலீஸ்காரரை கடத்துறதுக்காக ஒரு மரத்து மேல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த போலீஸ் ஆபீசரும் அங்க வரவும் இவங்க அவர் மேல ஒரு பவுடரை தூவி விட்டுட்டு அவரை போட்டு பயங்கரமா அடிச்சு அவர் மயக்கமான உடனே ஒரு காட்டுக்குள்ள தூக்கிட்டு போறாங்க. இப்ப இவரை அப்படியே படுக்க வச்சுட்டு ஒருத்தன் வேகமா போயிட்டு கடப்பாரை எடுத்துட்டு வந்து பள்ளம் தோண்ட ஆரம்பிக்கிறான். இத பார்த்த இன்னொருத்தன் வேகமா அந்த கடப்பாரை எடுத்துட்டு அந்த போலீஸ் ஆபீசரை குத்த வரான். இத பார்த்து அவனுடைய ஃப்ரெண்டு மம்முட்டியை வச்சு எப்படியே அவனை தடுத்துறான். இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே சண்டை வந்துருது. அந்த கடப்பாரையை தூக்கி கொல்ல வந்தவனை இவன் ஒரு மரத்துல போட்டு கட்டி வச்சிடறான். அதுக்கப்புறமா இவன் ஒரு அடுப்பை ரெடி பண்ணி அதுல நிறைய வெள்ளத்தை போட்டு சுட சுட பாகு ரெடி பண்றான். இப்ப அந்த போலீஸ் ஆபீசரை இவங்க தோண்ட அந்த பழத்துல போட்டு கழுத்து வரைக்கும் புதைச்சிட்டு அவர் இப்ப முழிக்கிறதுக்காக அவர் மூஞ்சில தண்ணியை தெளிச்சு விடுறான். அவர் இப்ப முழிச்ச உடனே அவரை சுத்தி நியூஸ் பேப்பரை அடிக்க வச்சுட்டு இவன் செஞ்ச அந்த வெள்ளப்பாக எடுத்துட்டு வந்து சுட சுட அந்த போலீஸ் ஆபீசர் மூஞ்சி மேலேயே ஊத்திடுறான். ஆக்சுவலா இவங்க ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னா இவங்க மூணு பேருமே ஒரு கேஸ்ல மாட்டி அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட சரண்டர் ஆகலாம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த போலீஸ் ஆபீசர் இவனோட ஃப்ரெண்ட சுட்டு கொலை பண்ணிடுவாரு. சோ அதுக்கு பழி வாங்க தான் இவங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி பண்றாங்க. இப்ப நிறைய எறும்புங்க அந்த வெள்ளத்தோட வாசனைக்கு அந்த இடத்துக்கு வருதுங்க. இப்ப அப்படியே அவர் மூஞ்சி ஃபுல்லா ஏற ஆரம்பிச்சு அவர் அங்கேயே இறந்து போயிறாரு.